மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழக அரசியலோட தலைப்பு செய்தி, முன்னணி மீடியாக்களுடைய முக்கிய செய்தி. அந்த செய்தி என்ன அப்படின்னா, அக்கா விஜயதரணி பாஜகவை விட்டுட்டு விஜயோட கட்சிக்கு போறாங்களாம். சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இப்போ எனக்கு இதுல என்ன யோசனை அப்படின்னா, நம்ம விஜய்க்கு மேக்கப் பிடிக்காது. அக்கா விஜயதரணி அதிகமா மேக்கப் போடக்கூடிய ஆளு. இவங்க 2 பேருக்குள்ள எப்படி லிங்க் ஆகும்? நான் ஒன்றும் ஓவரா மேக்கப் போடல, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டேன். என்னது இது? அது ஜஸ்ட் கிரீம். பொதுவாகவே அக்கா விஜயதரனுடைய அரசியல் பயணம் அப்படின்றது வந்து அலாதியானது. அக்கா காங்கிரஸ்ல அவ்வளோ கெத்தா இருந்தாங்க. விலவங்கோடு தொகுதியில் 2011, 2016, 2021 சொல்லி 3 முறை எம்எல்ஏ ஆக்கி ஒரு அண்ணனா அழகு பார்த்த கட்சி தான் காங்கிரஸ். இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவர் எங்க அண்ணன். இப்படி பாசமா பார்த்துக்கிட்ட காங்கிரஸ் கட்சியை தூக்கி போட்டுட்டு எம்எல்ஏ பதவியை எகிரி வீசிட்டு அக்கா காங்கிரஸை விட்டு பாஜக பக்கம் போயிட்டாங்க. பாவம், இதெல்லாம் பார்த்துட்டு அந்த காங்கிரஸ்காரங்க எப்படிதான் தாங்கிக்கிட்டாங்களோ புரியல. அண்ணங்கிற உறவையை நீ விட்டு கொடுக்கணும். சரி, இப்படி பார்த்துக்கிட்ட காங்கிரஸ் கட்சியை விட்டுட்டு ஏன் போகணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அக்காவுக்கு எம்எல்ஏ பதவி மட்டும் பத்தல. காங்கிரஸோட மாநில தலைவர் பதவி வேணும்னு சொல்லி பேராசைப்பட்டு கேட்டாங்க. ஆனா அந்த பதவியை அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு கொடுத்தத அக்காவுக்கு கோபம் பொறுக்கல, காண்டாயிடுச்சு. அதோட தான் பெண்களை மதிக்காத இந்த காங்கிரஸில் பெண்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பதே இல்லை, ஆகையால் பெண்களை மதிக்கும் பாஜகவுக்கு செல்கிறேன்னு சொல்லி அக்கா பாஜக பக்கம் போயிட்டாங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இருக்கக்கூடிய காக்கூக்கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனுக்கும் இரும்பு கோட்டையாகிய ஈக்குக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன். பாஜகவை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு உரிய மரியாதை, உரிய அங்கீகாரம், உரிய பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி. கூட்டத்தில் கட்சி பெண்களை கண்ட இடத்துல தொட மாட்டாங்க. வீடியோ காலில் வீடை வாசிக்கவே மாட்டாங்க. மல்யுத்த வீராங்கனைகள் போறான்னா கூட 5 நிமிஷத்தில் அவங்களுக்கு நீதியை வாங்கி வீதிக்கு வந்து அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இப்படி பெண்களுக்காகவே இயங்கக்கூடிய ஒரு கட்சினா அது பாஜக தான். அதனாலதான் அக்கா விஜயதரணி அங்க தேடி போய் சேர்ந்தாங்க. சரி, பெண்களை கண்களா பாக்குற கட்சி பாஜக, அங்க போனா உரிய அங்கீகாரம் கிடைச்சிடும் சொல்லி விஜயதரணி பாஜக பக்கம் போனாங்களே. ஆனா அவங்க பாஜகவுக்கு போய் 1.5 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன பொறுப்பு, பருப்பு கூட கொடுக்கல. தரையில இருக்க பதவியை தூக்கி வீசிட்டு தண்ணியில போனா வேலை கிடைக்குன்னு சொல்லி கண்ணீரோட நிக்கிறாங்க. தண்ணியில வேலைன்னு ஒரு பண்ணி சொல்லுச்சுன்னு அந்த பண்ணிய நம்பி உங்களை நான் கண்டபடி பேசிட்டேயா. இந்த அக்கா ராஜினாமா பண்ண விலவங்கோடு தொகுதியில் இடைத்தேர்தல் வந்துச்சு. அப்போ கூட பாஜக இவங்களுக்கு சீட்டே தரல. நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு, அதுலேயும் சீட்டு தரல. கட்சி தலைவர் பதவிக்கு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அப்போ இவங்கள வந்து கிட்ட கூட சேர்த்துக்கல அப்படின்ட்டா. இப்படி இவங்களை எதிரையுமே கிட்ட கூட சேர்த்துக்கல. ஆனா பாஜக தான் பெண்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய கட்சின்னு சொல்லி பஞ்ச் டயலாக்லாம் பேசினாங்க. கடைசியில் இப்ப என்ன ஆச்சுன்னா, காங்கிரஸை தூக்கி எறிச்ச இந்த விஜயதரணியை பார்த்து ஊர் உலகெல்லாம் கேள்வியா கேக்குது. காலம் எவ்வளவு வேகமா சுத்துது பாத்தீங்களா? யார படிக்கலங்கிறதுக்காக தூக்கி எறிஞ்சிங்களோ, இன்னைக்கு அவர்கிட்டயே உங்க படிச்ச ஹஸ்பண்டுக்காக வேலை கேட்டு வந்திருக்கீங்க. சரி, ஓகே. இப்போ 1.5 வருஷமா பாஜக எந்த ஒரு பொறுப்புமே தராம ஏமாத்தினதுனால அக்கா விஜயதரணி விஜயோட தேவைக்கால இணைய போறாங்கன்னு சொல்லி தான் எல்லா மீடியாக்களையும் இப்போ நியூஸ் போடுறாங்க. ஆனா அக்கா மறுபடியும் அதே தப்பை தான் பண்றாங்க. ஏன்னா விஜயோட தாவேக்கா கட்சியில போய் இணையறதுக்கு அவங்க பேசாம பாஜகலே இருந்துடலாம். 2-1 தான் அப்படியே. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ஆனா ஒண்ணு, விஜயதரணி இப்போ விஜய் கட்சிக்கு போனா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுப்பாங்க. ஏன்னா இவங்களும் தாவேக்கான ஒரு கட்சியை ஓபன் பண்ணி 1 வருஷம் ஆகுது. இன்ன வரைக்கும் வியாபாரமே ஆகலன்னு சொல்லி வாசலே நின்று யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க.
வந்ததுல இருந்து ஒரு போனி ஆக மாட்டேங்குது ஐயா. ஏற்கனவே விசிகாவில இருந்து போன ஆதவர்ஜனாவுக்கு தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுத்தாங்க. ராஜ்மோகனுக்கு கொள்கை பரப்பு செயலாளரோட பொறுப்பை கொடுத்தாங்க. ஐஆர்எஸ்ஆ இருந்த அருண்ராஜுக்கு கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் பொறுப்பை கொடுக்குறாங்க. இதை தாண்டி அங்கே பேர் சொல்கிற அளவுக்கு யாருமே இல்லை. அதனால அக்கா விஜயதரணி விஜயோட கட்சிக்கு போய் சேர்ந்தா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு மகளிர் அணி தலைவி பொறுப்பே கொடுப்பாங்க. ஆனால் இதனால விஜயதரணிக்கு என்ன கிடைக்கும்? உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றேன். ஒவ்வொரு மசால் வடையிலையும் ஒரு வடக்கு வைரல் வீடியோ பற்றி பார்ப்போம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு சூப்பர் வீடியோ வந்திருக்குது. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானையா. ஹரியானாவில், அதாவது பாஜக ஆளக்கூடிய ஹரியானாவில் தண்டவாளத்துக்கு திருமணம் செஞ்சிருக்க ஒரு வீடியோ தான் இன்னைக்கு சரியான வைரலா போயிட்டு இருக்குது. என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கிறேன். அர்ஜுன் சம்பத் மாதிரியான சங்கிகள் லவ்வர்ஸ் டேக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்ற பேர்ல நாயகம் கல்யாணம் பண்ணி வச்சு பார்த்துருப்போம். செவ்வாய் தோசை இருக்குதுன்னு சொல்லி 90s கிட்களுக்கு வாழை மரத்தை கூட திருமணம் செஞ்சு வச்சு பார்த்துருப்போம். மழை வேண்டி கழுத கூட திருமணம் செஞ்சு வச்சதை பார்த்துருப்போம். பொணத்தை கூட திருமணம் செஞ்சு வச்சதை பார்த்துருப்போம். இதெல்லாம் மீறி தன்னையே திருமணம் செஞ்சுட்டதை கூட பார்த்துருப்போம். இப்படி பல மூட நம்பிக்கைகளை பார்த்துருப்போம். ஆனால் இந்த மூட நம்பிக்கைகளுக்கெல்லாம் முக்கிய மூட நம்பிக்கையா மூக்குப்பொடி போட்ட மாதிரி தண்டவாளத்துக்கும் திருமணம் செஞ்சு வச்சு இந்த வடக்கில் தான் பார்க்குறோம். இப்படி தண்டவாளத்துக்கு மாலை மாற்றி திருமணம் செஞ்சு வச்சா இனி ட்ரெயின் ஆக்சிடென்ட்டே நடக்காதான். இது வந்து அவங்க நம்பிக்கையாம். இதுக்கு தான் இந்த திருமணம், தேங்காய், எலுமிச்சம்பழம் இதெல்லாம். அடப்பாவி, உள்ளுக்குள்ள 750 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குடா. அதுல ஓடாத வண்டியாடா இந்த எலுமிச்சம்பழத்துல ஓட போகுது. உங்களையெல்லாம் திருத்தவே முடியாதுடா. ரயில்வே துறையை முறையா பராமரிக்கணும், காலி பணியிடங்களை நிரப்பணும், கவாச்சி பாதுகாப்பு கருவி பொருத்தணும், சிக்னல்களை சரி செய்யணும், தண்டவாள பராமரிப்பு, ரயில்வே பெட்டிகள் பராமரிப்பு, ஏன் கக்கூசில செக்கு வைக்கணும். இப்படி பண்ண வேண்டிய எதையுமே பண்ணாம ரயில் தண்டவாளத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களாம். என்ன இளவியாது. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. பயமாக இருக்கு. ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட இன்னொன்று. இதில் எனக்கு என்ன பயம்னா, வடக்காந்தா மூட நம்பிக்கை முத்தி போய் இந்த தண்டவாளத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். அதில் எவனாவது ஒரு மண்டக்கோளார் வந்து, ஏம்பா தண்டவாளம் ஏன் பிரிஞ்சிருக்குது, அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, வாங்கப்பா ஒன்றா சேர்த்து வைக்கலாம்னு சொல்லி அதுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணி வச்சு மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மாத்திர மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்து அந்த 2 தண்டவாளத்தையும் உடச்சி ஒன்றாக்கிறோட தான் எனக்கு பயமாக இருக்குது. அன்பு அண்ணன் சீமான் சமீபத்தில் முதல்வர் மு க ஸ்டாலினை போய் சந்திச்சாரு. அதாவது சமீபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட சகோதரர் மு க முத்து இறந்துட்டாரு. அதுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக சீமான் அங்கே போயிருந்தாரு. சீமான் ஏன் போனார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி சீமானோடைய அப்பா தவறிட்டாரு. அதுக்கு முதலமைச்சர் ஃபோன் பண்ணி ஃபோனில் ஆறுதல் சொன்னார். இதனால தான் சீமான் இப்போ முதலமைச்சரை நேரில் போய் பார்த்தாரு. நீங்க எங்கூட எனக்கு துணையா இருக்குது, பெரிய பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, ஓகே, கருத்துகள் வேற இருந்தாலும் கொள்கையில வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த அரசியல் நாகரிகத்தை பாராட்டி தான் ஆகணும். ஆனா பாருங்க, பாராட்டி ஒரு 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள சீமான் கதை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா எப்பவுமே யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அதை வச்சு சீமான் பல கதைகள் அடிச்சு விடுவாரு. இப்போ இங்கேயும் வந்து ஒரு புது கதை அடிச்சு விட்டுருக்காரு. தாத்தா காமராஜர் இறந்திருக்கு, அதிகமாக அழுதது அண்ணாதுரைம்பாங்க. தாத்தா காமராஜர் இறந்திருக்கு, அதிகமாக அழுதது அண்ணாதுரைம்பாங்க. எது, காமராஜர் இறந்ததுக்கு அண்ணா வந்து அழுதாரா? அதாவது காமராஜர் இறந்தது 1975, அண்ணா இறந்தது 1969. அதாவது காமராஜர் இறக்குறதுக்கு 6 வருஷம் முன்னாடி அண்ணா செத்துட்டாரு. செத்து போன ஒருத்தனை 6 வருஷம் கழிச்சு அளவ முடியும்? ஏன் ப்ரோ, என்ன ப்ரோ இது? இந்த சீமானோட பொய்க்கு ஒரு அளவே இல்லாம போச்சே. வாட் ப்ரோ இஸ் ராங் ப்ரோ? இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன்.
ஓகே, இன்னைக்கு மசாலா வடை சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலாக வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை மன்சூர். என்ன வடையா? மசால் வடை தாயா.